அவர் அதிசயங்களே செய்கிற தேவன் தான். இது மாதிரி ஆயிடுச்சு, இப்படி நடந்துச்சு நம்ம வாழ்க்கையில் சொல்லிட்டு சோர்ந்து போகிறதை காட்டிலும் இதுவரை என் ஆண்டவர் நடத்தினார், இனியும் நடத்துவார் என்றதான ஒரு உறுதியோடு கூட, ஒரு ஆமென் சொல்லுங்க, அந்த விசுவாசோடு கூட ஆண்டவரை குறை சொல்லாம, அப்பா இதுவரை நடத்திட்டீங்கப்பா, இனியும் நிச்சயமா என்னை நீங்க என்ன பண்ணுவீங்க, நடத்துவீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்முடைய இயேசு ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. சோதனைகளை காணும்படியாகவும் சோதனைகளிலிருந்து மீண்டு வரும்படியாகவும் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்து புடமிட்டு நம்ம நடத்துகிறவர். கையை தட்டி ஹல்லேலூயா. நமக்கு ட்ரெயின் பண்ணுவாரு, சொல்லி கொடுப்பாரு. ஹல்லேலூயா. இப்படி வந்தா இது மாதிரி நீ செய்யணும் என்று சொல்லி அவர் தகப்பனை போல அவர் நமக்கு ட்ரெயின் அப் பண்றார். அவர் ஆமென் சொல்லுங்களேன். சோர்ந்து போக கூடாது. அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையுமாய் செய்கிறவர். இதுவரை நடத்திட்டார், இனி நிச்சயமா நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம் இயேசு நல்லவர், ஒரு பொழுதும் நம்மை கைவிடார். ஹல்லேலூயா. ஒரு போதும் நம்மை விலகிறார். கரங்களை தட்டி, நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு போதும் நம்மை விட்டு விலகிடார். நல்ல உச்சகமா கரங்களை தட்டி, நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகி விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா, குறைவெல்லாம் நீக்குவார், உன் குறைவெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு,
அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு நாளும் விலகிடார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிற கையை தட்டி ஹல்லேலூயா. எல்லாரும் ஏதோ ஒரு பலவீனத்தோடு தான் வந்திருப்பீங்க. சுகமின்னங்கள் தாங்க பலவீனப்படுகிறோம். ஆனா இதை நோக்கியே நம்ம பிரயாணப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இதுல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு ஹல்லேலூயா. கையை மேல தூக்கி, கையை மேல தூக்கி. இது மாத்திரம் இதுதான் வாழ்க்கை இல்லை. ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நானும் பலவீனப்பட்டு தான் இருக்கிறேன். ஆனா இங்க பாருங்க, நான் அதை நோக்கி போகல. அடுத்தது என்ன? என் ஆண்டவர் நோக்கி நான் வர வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுலயே நான் படுத்து விடக்கூடாது, இதையே நினைச்சிடக்கூடாது. அடுத்தது என்ன? அடுத்த காரியம் என்ன? நாம் தேவன் நோக்கி பார்க்க வேண்டும். அவர் நமக்கு வழிகளை செய்து கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வழி வாய்க்கால் அவர் திறந்து கொடுப்பார். உண்மையாகவே நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இதுவரையுமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா, ஸ்டெப்பா எல்லாத்தையும் நடத்தி கொண்டு வந்துட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கையை மேல தூக்கி. திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் ஒருபோதும் நமக்கு இடம் கொடுக்க மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தாங்குவதற்கும் நமக்கு பலன் கொடுப்பார். அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் நமக்கு வழிகளை செய்து கொடுப்பார். கையை தட்டி ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை உறுதியாக பிடிச்சுக் கொள்ளுங்க பிரியமானவர்களே. அதுதான் உங்களுக்கு விசுவாசத்தை நாங்கள் விதைத்து விட்டு, நான் விசுவாசத்தை விதைக்கிறேன், இன்னும் விசுவாசத்தோடு இருக்கணும். ஹல்லேலூயா. தாங்குவதற்கும் ஒரு பலன் கொடுப்பார், தப்பி செல்வதற்கும் வழி செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் விடக்கூடாதுங்க. உன் கண்ணீரை பார்ப்பார், உன் வேதனையை பார்ப்பார், உன் வியாகுலங்களை அறிந்து இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள. நீ ஒவ்வொரு அறைக்குள்ளாய் பூட்டிக் கொண்டு யாருக்கும் தெரியாமல் விடுகிறதான கண்ணீர், வியாகுலம், இருதயத்துடைய ஏக்கங்களை என் ஆண்டவர் அறிந்து கொண்டு இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்கள. ஹல்லேலூயா. மனுஷ முகத்தை பார்க்கிறார், என் ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார். உன் இருதயத்தின் வியாகுலங்களை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிரியமான, அவரை மாத்திர விடாதீங்க. ரொம்ப நல்லவர். நீங்க சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் அவர் உனக்கு பலன் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்கள. நீ சோர்ந்து போகும் போதெல்லாம் அவர் பலன் கொடுப்பார். ஆண்டவரே, அப்பா, தகப்பனே என்று சொல்லி பாருங்க. அவர் சொல்லுவார், நான் உன்னோட இருக்கிறேன் என்று சொல்லி உனக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்லுவார். அவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு ஆமென் சொல்லி கையை மேலே தூக்கி. உன் கண்ணீரை பார்க்கிறவர், உன் வேதனைகளை அறிந்து கொண்டு இருக்கிறவர். ஹல்லேலூயா. கையை அசைச்சு சொல்லுங்க. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாள் விலகிடா. நம் இயேசு கரங்களை அசைத்து நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாள் விலகிடா. கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். இன்னும் ஒண்ணு நடக்கல. ஏன் என் வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கு? ஏன் இன்னும் சக்சஸ் ஆகல? ஏன் என்ன அச்சீவ் பண்ண முடியல? ஏன் இன்னும் இப்படியே இருக்கு நம்ம வாழ்க்கை?
மற்றவங்க எல்லாம் உதாசீனப்படுத்த மாதிரி, மற்றவங்க வெக்கப்படுத்துற மாதிரி என் வாழ்க்கை இருக்கு. அம்மா கண்ணீர் விடுறீங்களா? அழுகையா? வியாகுலமா? மனுஷங்கிட்ட சொல்லாதீங்கம்மா, மனுஷங்கிட்ட சொல்லாதீங்க. உன் கண்ணீரை தேவ சமூகத்துல வை, அவர் பாதத்துல வை. நீ விடுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் என் கர்த்தர் நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். உன் கண்ணீரை அவர் துருத்தியில வைத்திருக்கிறார், அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். நீ தேவ சமூகத்தில் அவர் பாதத்தில் விடுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நிச்சயமாகவே அவர் பதில் கொடுப்பார். உன் கண்ணீரை அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார்.